ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பவன் வேலன் குட்டி ஸ்டோரிஸில் என்ன ஸ்டோரி கேட்க போகிறோம் தெரியுமா? காற்றோடு ஒரு பயணம். என்ன காற்றோட ஒரு பயணம் பார்க்கலாமா? இது நம்மளை மாற ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ஸ்டோரி. இதை கண்டிப்பாக கேளுங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். சுற்றிலும் மலைப்பாதை, அதை சுற்றி பனிமூட்டம், பசுமையான டீ தோட்டம், காதில் விழற பறவைகளோட சத்தம், அருவிகள், நல்லா சில்லுன்னு காத்து அப்படின்னு இயற்கையோட கொஞ்சி விளையாடிக்கிட்டு இருக்க ஊட்டி. அங்க அனன்யா அப்படின்னு ஒரு பொண்ணு. அவ பயங்கரமான துள்ளலான பொண்ணு. அவருக்கு பேர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், ஃபோட்டோகிராஃபினாலும் பிடிக்கும். எல்லாத்தையும் விட அவளுக்கு ஃப்ரீடம் ஆர் இண்டிபெண்ட், இந்த ரெண்டு வேர்டுமே ரொம்ப பிடிக்கும். அந்த வேர்டுக்கு தகுந்த மாதிரி அவளும் ரொம்ப ஃப்ரீடமாக இண்டிபெண்ட்டாக இருப்பாள். ஒரு பேக், ஒரு கேமரா, இது போதும் அவளுக்கு இந்த உலகத்தையே சுத்த. அவளோட கேமரா வழியாக மற்றவங்களோட அழகான ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டில் ஃபோட்டோ எடுத்து அவங்க முகத்தில் வர்ற அந்த ஹாப்பி ஸ்மைலை பார்க்குறது தான் அவளோட மிகச்சிறந்த ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் அவளுக்கு ஒரு லாங் ட்ரைவ் போகணுன்னு தோணுது. சரி, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்கூட்டரில் பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியாக போய்கிட்டு இருக்கா. அப்போது ரோட் ஓரத்தில் ஒரு காஸ்ட்லியான கார் நின்றுக்கிட்டு இருக்கு. காருக்கு பக்கத்தில் ராகவ் அப்படிங்கிற ஒருத்தன் செம்ம டென்ஷனாக ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருக்கான். அவனுக்கு எப்போதுமே டார்கெட், ப்ரெஷர், லேப்டாப்னு ஓடிக்கிட்டே இருக்கிறவன். வீக்கெண்ட்லையாச்சும் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும்னு இங்கே வந்தா, ஆனால் எங்கேயும் அவனோட ஆஃபீஸ் கால் அவனை விடலை. திடீர்னு அவனோட காரும் பஞ்சர் ஆகி போச்சு. ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை. அனன்யா தான் ஸ்கூட்டரை நிறுத்தி, ஹாய் சார், என்னாச்சு, ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்குறா, ரொம்ப கேஷுவலாக. ராகவ் எரிச்சலோட, கார் பஞ்சர் ஆகிடுச்சு, மெக்கானிக் வர 2 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஆன்லைன் மீட்டிங் வேறு அட்டன் பண்ணணும், இங்கே நெட்வொர்க்கும் இல்லை அப்படின்னு தலையில் கையை வச்சு உட்கார்றான். அனன்யா சிரிக்கிறேன், சார் சுற்றி எவ்வளோ அழகான இயற்கை இருக்குது, பனி கொட்டுது, சூப்பராக காற்று வீசுது. இதை ரசிக்காமல் அந்த 4 இன்ச்சு ஸ்க்ரீனையே பார்த்துட்டு எதுக்காக டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கீங்க? லேப்டாப்பை மூடுங்க, இந்தாங்க சூடாக இஞ்சி டீ அப்படின்னு தான் ஃப்ளாஸ்கில் இருக்கிற இஞ்சி டீயை ஊற்றி கொடுக்குறான். ராகவ் முதல்ல வாங்க தயங்குறான், அப்புறம் அந்த டீயை குடிக்கிறான். அந்த குளிருக்கும் அந்த டீயும் அவனுக்கு அமுத்த மாதிரி இருக்குது. என் ஸ்கூட்டரில் ஏறுங்க சார், பக்கத்தில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். நெட்வொர்க் தேடுறதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் இந்த இயற்கை காற்று சுவாசிங்க, இந்த அழகான ஊட்டி கொஞ்ச நேரம் ரசிங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு சின்ன ஃப்ரீடம் கொடுக்குறான். ராகவும் என்ன நினைச்சான்னு தெரியல, அவனோட ஆஃபீஸ் பேக்கை தூக்கி காரில் வச்சுக்கிட்டு ஸ்கூட்டரில் ஏறி உட்கார்றான். மலை உச்சியில் இருக்கிற அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறாங்க. மேகங்கள் அவன் உடம்ப தொட்டுட்டு போகுது. ராகம் தன் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு அமைதியை உணர்ந்ததே இல்லை. அவனுக்கே தெரியாமல் அவனோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போகுது. கண்ணை மூடி அந்த காற்றை ரசிக்கிறான், சுவாசிக்கிறான். அப்போ கிளிக் அப்படின்னு ஒரு சத்தம். அனன்யா அவனோட அழகான அந்த நிம்மதியான முகத்தை ஃபோட்டோ எடுக்கிறான். அந்த ஃபோட்டோவை ராகவ் கிட்ட காட்டி, பாருங்க சார், நீங்கள் காரை விட்டு இறங்குறப்போ உங்கள் முகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்போ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இந்த நிம்மதி, இந்த ஹாப்பினஸ் உங்களுக்குள்ளேயே தான் சார் இருக்குது. ஆனால் நம்ம தான் ஏதோ ஒன்று தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அங்கே ஒரு ஏழை பாட்டி ஒரு விறகு கட்டோட வந்துட்டுருக்காங்க, தூக்க முடியாமல். இதை பார்த்ததும் அனன்யா ஓடி போய் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ண போகிறா. இதை பார்த்த ராகு இத்தனை நாள் தன்னோட ஆஃபீஸ் பேக்கை மட்டுமே தூக்கி வேறு எதுவுமே தூக்காதவன் ஓடி போய் அந்த பாட்டியோட விறகு கட்டை தன் தோளில் தூக்குறான். அவங்க அந்த பாட்டியோட வீடு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த பாட்டி தான் வீட்டில் இருந்த சின்ன காட்டு நெல்லிக்காயை அவங்க 2 பேருக்கும் கொடுத்து மனசார வாழ்த்துறாங்க. அந்த நிமிஷம் ராகவோட மனசுக்குள்ள ஒரு பெரிய ஹாப்பியான மூமெண்ட்.
நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷம் அக்கௌண்ட்டில் வர பல லட்சம் ரூபாயை விட பெருசு அப்படிங்கிறத அவன் ஃபீல் பண்ணுறான். காரும் ரெடி ஆயிடுச்சு, ராகவும் கிளம்புறான். ஆனால் இப்போ வர்றப்ப இருந்த ராகவ் இல்லை. அவன் முகம் முழுக்க ஒரு தெளிவான ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. அனன்யாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு, இத்தனை நாள் நான் போலி ஃப்ரீடமில் இருந்திருக்கேன் அனன்யா, உண்மையான ஃப்ரீடமில் இல்லை, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல இருக்கிற ஹாப்பினஸ் என்னன்னு இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் திஸ் லெசன் அப்படின்னு சொல்கிறான். அனன்யா கையை அசைச்சிட்டு நான் ஸ்கூட்டரில் அடுத்த பயணத்தை நோக்கி அடுத்தவங்க முகத்தில் இருக்க ஹாப்பினஸை தேடி ஃப்ரீயாக பறக்கிறேன். நம்மளும் இப்படி தான் நம்மக்கிட்ட இருக்கிறது எதையுமே யோசிக்க மாட்டோம். எப்போவுமே இல்லாத ஒன்று, முடிச்சு போன ஒன்று யோசிச்சு ப்ரெஷர் ஆகி டிப்ரெஷன் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே நம்மளே கட்டுப்பாடு விதித்து கஷ்டப்படுத்திக்கிறோம். எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுட்டு நம்ம லைஃப்பை நம்ம வாழலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது தப்பு இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் கூட பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் சரி பண்ணிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் நாளைக்கு ஒரு அழகான ஸ்டோரியோட